இன்னைக்கு வந்து நான் ஃபிஷ் பேட்டிஸோட வந்திருக்கேன். அதுக்கு வந்து முதல் மா குழைக்கிறதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளா இருக்குது. 3 கப் எல்லாட்டிக்கு 500 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 13 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பட்டர் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 25 கிராம் பட்டர். இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை முதல் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்கு. இப்படி இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பசுப்பால் இருக்கு. நான் ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் எடுத்திருக்கேன். 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்கு. உங்களுக்கு பசுப்பால் விட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தண்ணியை விட்டு குழைக்கலாம். பசுப்பால் விட்டீங்கன்னு சொன்னால் டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நான் எடுத்த 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் பசுப்பாலையும் இதில் விட்டுருக்கிறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நான் எடுத்த 1/4 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணியிலேருந்து சரியாக 30 மில்லிலிட்டர் மிஞ்சி இருக்குது. எல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிஞ்சி இருக்குது. ஸோ நான் டோட்டலியாக இதுக்கு வந்து 1 கப் பால் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் ப்ளஸ் அதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இந்த இருக்கு எப்படி குழைச்சா பிறகு நான் இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி போட்டு இதை நீட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு எனக்கு கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நாங்கள் நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 7 நிமிஷமாவது நீங்கள் இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். நல்லா இழுத்து பிசைஞ்சு இதை நீட் பண்ணி எடுங்க. இந்த இருக்கு. இதை நான் இப்படி 7 நிமிஷம் நீட் பண்ணியிருக்கிறேன். இப்படி நீட் பண்ண பிறகு இப்போ இந்த மாவு வந்து ஒரு செப்பரேட்டான பவுலில் வச்சு போட்டு இதை மூடி போட்டு 1 மணித்தியாலம் வைக்க போகிறேன் ரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபிஷ் பேட்டி செய்கிறதுக்கு நான் இதில் வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு. இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. பட் நான் இதில் வந்து 6 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். இப்போ சரியாக வந்து இன்னும் 1.5 நிமிஷம் டோட்டலியாக வந்து 3 நிமிஷம் இதை வதக்கியிருக்கேன். அந்த 3 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து டின் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு டின் ஃபிஷ் எல்லாட்டிக்கு 300 கிராம் டின் ஃபிஷ் எடுத்து உளுத்தி வச்சிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 1.5 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து மிளகு இருக்குது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் என்ன போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகு இருக்குது. இப்போ இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோக்கு மீடியில் வச்சுக்கொண்டு ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக மீடியத்துக்கு லோ ஹீட்டுக்கு மீடியில் வச்சு இதை நான் வதக்கியிருக்கேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். 500 கிராம் எல்லாடிக்கு ஒரு அளவானு சொன்னால் ஒரு 4 இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விருப்பம் என்றால் லைட்லியாக மசிச்சு விடுங்க. இந்த இருக்கு. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்லேயே இடையில விடுங்க. இடக்கிற வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் இப்படியே விடுவோம். இன்னொரு 2 நிமிஷம் நான் டோட்டலியாக 5 நிமிஷம் இதை நான் விட்டேன். நான் இப்படியே இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் லைம் இல்லை லெமன் ஜூஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கி வைக்கிறேன். இந்த அருக்கு இப்படி இறக்கி இருக்குது. இதை நாங்கள் ஆற விடுவோம் கொஞ்சம் நேரம். இந்த அருக்கு நாங்கள் பேட்டிஸுக்கு செய்து வச்ச ஃபில்லிங் வந்து நல்லா ஆறிட்டு இதை வந்து சின்ன சின்ன பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேட்டிஸ் வந்து டக் டக்குன்னு செய்து எடுத்துருவீங்க. இப்படி உருட்டி பிடியுங்கோ. இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி பிடிப்போம். இந்த இருக்கு இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் நான் எப்படி பிடிச்சிருக்கேன். எனக்கு சரியா 44 பேட்டிஸ் ஃபில்லிங் வந்திருக்கு. இந்த இருக்கு இந்த பேட்டிஸுக்கு குழைச்ச மாவு வந்து நான் சரியாக தூக்கி ஒரு மணித்தியாலம் வச்சேன்னா இப்போ நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு இப்போ டபுள் அண்ட் சைஸாக வராட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வையுங்கோ. இதுக்குள்ள இருக்க காற்றை வந்து புஷ் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் எடுங்கோ. நான் ஏற்கனவே வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி உருட்டி போட்டு இந்த கவுண்டர் டாப்பு கொஞ்சம் பச்சை மாவு வந்து இதில் போடுறேன். இப்போ இதை நல்லா மெல்லிஸாக உருட்டி எடுப்போம். இந்த இருக்கு இதை நான் நல்லா மெல்லிஸாக உருட்டி இருக்கேன். இப்படி உருட்டினா பிறகு இப்போ நான் செய்து வச்சிருக்க ஃபில்லிங் இருக்குல்ல, இந்த ஃபில்லிங்கை இப்படி நடுவில் வைங்கோ. இப்போ 2 பக்கம் இப்படி எடுத்து மற்ற பக்கத்தோடு மூடி விடுங்கோ. மூடி இப்படி சீல் பண்ணி போட்டு இந்த நடுவில் இருக்குது இதுலேயும் இப்படி அமர்த்தி விடுங்கோ. இந்த ஃபில்லிங்கையும் லைட்லியாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. நான் வந்து டின் பால் பேர்னியால் தான் இது வெட்ட போகிறேன். இப்போ இந்த பேர்னியை வந்து இந்த ஃபில்லிங் இருக்குல்ல, இந்த ஃபில்லிங் முடியுதில் இந்த எட்ஜில் வச்சுட்டு இதை வெட்டணும். இந்த இருக்கு இப்போ இதை நல்லா சீல் பண்ணி விடுங்கோ. இப்படி சீல் பண்ண பிறகு மற்றதையும் அதே மாதிரி வெட்டி எடுப்போம். இதையும் சீல் பண்ணி விடுங்க. இந்த இப்படி சீல் பண்ண பிறகு இன்னும் ஒன்று வந்து செய்து காட்டுறேன். நான் இதை இந்த மாவை வந்து நல்லா நீட்டாக உருட்டி இருக்கிறேன். இதில் இந்த ஃபில்லிங்கை வைங்க நடுவில். இந்த இருக்கு இதில் நான் 4 ஃபில்லிங் இப்படி வச்சிருக்கேன். இப்படி வச்சா பிறகு ஒரு எட்ஜில் இருந்து இப்படி இழுத்து மூடி விடுங்கோ. நல்லா சீல் பண்ணி விடுங்கோ. லைட்லியாக அந்த ஃபில்லிங்கை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃபில்லிங் வந்து முடியுதில்ல அதில் அப்படி வச்சுட்டு இப்போ இதை வட்டி விடுவோம். இப்போ இதை 2 பக்கம் நல்லா சீல் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி சீல் பண்ண பிறகு ஒரு முள்ளு கரண்டியால் இந்த எட்ஜஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதில் வந்து ஒரு ட்ரே எடுத்து அதுக்கு மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் செய்த பேட்டிஸ் இதுக்கு மேலே வைங்கோ. இந்த இருக்கு இந்த பேட்டிஸை செய்துட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இதுக்கு ட்ரேக்கு மேலே வச்சிருக்கேன். வச்சா பிறகு உங்களுக்கு வந்து இதை பேக் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை வந்து பொரிச்செடுக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சத்தை வந்து பேக் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் பசுப்பால் வந்து இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். பசுப்பாலால் கொஞ்சம் மேலே ப்ரஷ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது இது எல்லாத்துக்கும் நான் பசுப்பாலால் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் நான் அவனை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் வந்து 350 degrees Fahrenheitல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் தூக்கி வச்சுட்டு பேக் பண்ணுவோம்.
அவனில் வந்து 3 ரேக் இருக்குது. நான் நடு ரேக்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த பேட்டிஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து சரியாக 350 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் வச்சு இது நான் வந்து 30 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கேன். இந்த நல்ல கோல்டன் ப்ரௌனாக பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. நீங்கள் இதை சரியாக வந்து சீல் பண்ணாட்டிக்கு இந்த எப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் சரியாக சீல் பண்ணணும். இந்த பேட்டிஸ் எல்லாத்தையுமே நான் இப்படி இந்த சின்ன ஒரு ட்ரேல வந்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு கிச்சன் டவலால் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இது நல்லா ஆற விடுங்கோ. மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பேட்டிஸை வந்து ஒரு கிச்சன் டவலால் மூடி போட்டு 20 நிமிஷம் வச்சு நான் நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாங்கள் பிளேட் பண்ணுவோம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பேட்டிஸ் பேக் பண்ண பேட்டிஸ் செய்து முடிஞ்சுது.